Hi students, this is Yuvan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ. ஃபஸ்ட்டு ஏபி அண்ட் பிஏங்கிற மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நம்மளுக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் டேரெக்டாக சால்வ் பண்ணிடுவோம். பட் இந்த சம்மில் அப்படி கொடுக்கல. ஏ அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏபியை ப்ராடக்ட் பண்ணுறோம். எப்படி? ஏ இன்ட்டு பி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை அந்த ஆர்டரில் எழுதிடுவோம். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன ஆர்டரில் எடுப்போம்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய ஃபஸ்ட் ரோ எடுத்திங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ஃபஸ்ட்டு காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -5. செகண்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 3 is 3. தேர்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 6 3 2s are 6. சரியாம்மா? இதே மாதிரியே அதே ரோவை அடுத்தது செகண்ட் காலத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -5 அண்ட் தென் 1 2 is 2. தேர்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3 is 3. இப்போ அதே ரோவை அடுத்த காலத்துக்கு அப்படி ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அப்போ -5 2s are என்ன வரும்? 10. அண்ட் தென் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1 is 1. தேர்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9. சரியாம்மா? இப்போ எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ வச்சு 3 காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரியே நீங்கள் அடுத்த ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு 3 அதே மாதிரி 3 காலம்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 7 is 7. அதே மாதிரி செகண்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3 is 3. தேர்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10. ரைட்டாம்மா? அதை அப்படியே செகண்ட் காலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். 1 7 is 7. செகண்ட் ஒன் 1 2 is 2. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -1 5 is 5. அதே ரோவை அப்படியே தேர்டு காலத்தோட ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 2 7s are வரும் 14. செகண்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 1 1 is 1. தேர்ட் நம்பர் வந்து -5 into 3 அப்போ -15. சரியாம்மா? அது மாதிரி அடுத்தது லாஸ்ட் ரோ எடுத்துக்கிடுங்க. மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1 is 1. செகண்ட் நம்பர் -1 3 is 3. தேர்ட் நம்பர் 1 2 is 2. அதே ரோவை செகண்ட் காலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 1 1 is 1. -1 2 is 2. தேர்ட் ஒன் 1 1 is 1. அதே ரோவை லாஸ்ட் காலம். அப்போ 1 2 is 2. செகண்ட் நம்பர் -1 into +1 -1. அப்புறம் 1 3 is 3. சரியாம்மா? கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ரோவை காலத்தோடு நம்ம கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். சரியாம்மா? தென் இது எப்படி பண்ணுவோம்னா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதிலேருந்து நமக்கு 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 3 + 6 9 9 - 5 4. சரியாம்மா? அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். 3 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 5 - 5 என்ன ஆயிரும்? 0. சரியாம்மா? லாஸ்ட் ஒன் பாருங்கள். 9 + 1 10 10 - 10 என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். தென் செகண்ட் ரோ பாருங்கள். 7 + 3 10 10 - 10 என்ன ஆயிரும் அப்படின்னா 0. அடுத்து 7 + 2 வந்து 9 9 - 5 என்ன வரும் அப்படின்னா 4. சரியாம்மா? அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள். 14 + 1 15 15 - 15 என்ன ஆயிரும் அப்படின்னா 0. இப்போ லாஸ்ட் ரோ அதே மாதிரி பாருங்கம்மா. 1 + 2 3 3 - 3 0. அதே மாதிரி 1 + 1 2 2 - 2 0. லாஸ்ட் ரோ பாருங்கள். 2 + 3 5 5 - 1 வந்து 4. சரியாம்மா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஏபிங்கிற ப்ராடக்ட் வேல்யூ. இந்த ஏபிங்கிற ப்ராடக்ட் வேல்யூ பாருங்கம்மா. டயகனலில் மட்டும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? 4. இப்போ இந்த 4 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த ஏபி அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஏபியினுடைய ப்ராடக்ட் வேல்யூ 4 இன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரியாம்மா? 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதே மாதிரியே சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியாம்மா? அப்போ பிஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரியே பிஏங்கிற மேட்ரிக்ஸை ஆர்டராக எழுதிக்கோங்க. பி இன்ட்டு ஏ. அப்போ ஃபஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுவோம். சரியாம்மா? இதான பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1 1 2 3 2 1 அண்ட் தென் 2 1 3. தென் ஏங்கிற மேட்ரிக்ஸ் அதே மாதிரி எழுதுங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? -5 1 3. சரியாம்மா? -5 1 3. அண்ட் தென் செகண்ட் ரோ தேர்ட் ரோ அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ தேர்ட் ரோ என்ன இருக்குது? 7 1 -5. தேர்ட் ரோ வந்து 1 -1 1. சரி,
இப்போ இதை எப்படி ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதை ப்ராடக்ட் பண்ணும்போது அதே மாதிரி போகிறோம். ஓகேவாம்மா? ஓகேம்மா. இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது சிமிலர்லி அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய ஃபஸ்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ஃபஸ்ட் காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 மைனஸ் 1 இன்ட்டு -5 அடுத்தது 1 இன்ட்டு 7 + 2 இன்ட்டு 1 2. சரியாம்மா? அதே ரோ வச்சு அடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1 இஸ் 1. செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 1 1 இஸ் 1. தேர்ட் நம்பர் பாருங்கள் -1 2 இஸ் 2. அதே ரோ வச்சு லாஸ்ட் காலத்துக்கு வந்துருங்க. லாஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 3 இஸ் 3. செகண்ட் நம்பர் 1 இன்ட்டு -5 + 2 இன்ட்டு 1 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து 3 இன்ட்டு 5 -15, அப்புறம் 2 இன்ட்டு 7 14, அண்ட் தென் 1 1 இஸ் 1. அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 3 இஸ் 3, அண்ட் தென் 1 2 இஸ் 2, ப்ளஸ் 1 இன்ட்டு -1 -1. சரியாம்மா? அதே ரோ வச்சு லாஸ்ட் காலத்தை மட்டும் பண்ணிங்கன்னா 3 3s are 9, அண்ட் தென் 2 இன்ட்டு -5 -10, ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ரைட்டாம்மா? லாஸ்ட் ரோ எடுத்துக்கிங்க. லாஸ்ட் ரோ வச்சு மறுபடியும் ஃபஸ்ட் காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு -5 -10, ப்ளஸ் 1 7 is 7, ப்ளஸ் 1 3 is 3. சரியாம்மா? அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மட்டும் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 2 is 2, ப்ளஸ் 1 1 is 1, லாஸ்ட் 3 இன்ட்டு -1 -3. இப்போ லாஸ்ட் ரோ வச்சு லாஸ்ட் காலம். சரியாம்மா? இப்போ 2 3s are என்ன வரும்? 6, 1 5 is -5, 1 3 is 3. சரிம்மா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 7 + 2 9, 9 - 5 4. அதே மாதிரி 1 + 1 2, 2 - 2 0. சரிம்மா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். 3 + 2 5, 5 - 5 0. செகண்ட் ரோ அதே மாதிரி பாருங்கள். 14 + 1 15, 15 - 15 என்ன ஆயிரும்? 0. 3 + 2 5, 5 - 1 4. அப்புறம் 9 + 1 10, 10 - 10 0. இங்கே 7 + 3 10, 10 - 10 அதுவும் 0 ஆயிரும். 2 + 1 3, 3 - 3 0. அதே மாதிரி இங்கே 6 + 3 9, 9 - 5 4. சரிம்மா? அதே மாதிரியே நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கம்மா. டயகனலில் மட்டும் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அப்போ சிமிலர்லி என்ன பண்ணுறோம்? அதே மாதிரியே 4 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டயகனலில் மட்டும் 1 வர்ற மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ 1 0 0 0 1 0 0 0 1. சரிம்மா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து 4 இன்ட்டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஏபி எப்படி கிடச்சிச்சோ அதே மாதிரியே சிமிலர்லி பிஏங்கிற மேட்ரிக்ஸும் கிடச்சிருக்கு. சரியாம்மா? அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸையும் பிஏங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வருது அப்படின்னா ஐடென்டிட்டிங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரியாம்மா? இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருதுன்னு வைங்களாம்மா. என்ன மீனிங் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸை அதனுடைய இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு வைங்களேன். அப்போ ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரியாம்மா? பட் இங்கே நம்மளுக்கு வெறுமன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கல. என்ன கிடச்சிருந்துச்சி? 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரியாம்மா? அதனால் அந்த 4ஐயும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஏங்கிற மேட்ரிக்ஸை அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியே இப்போ நான் இங்கே கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே நமக்கு 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட் ஒன்று 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அந்த 4ஆல் டிவைட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் பாருங்கம்மா. 1/4 இன்ட்டு ஏபி. அதே மாதிரியே இங்கே 1/4 இன்ட்டு பிஏ இஸ் ஈக்குவல் டு இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வெறுமனே என்ன கிடச்சிடும்? நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். சரியாம்மா? அப்போ இங்கே நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருதா? அப்போ நமக்கு இது எப்படி எழுத போகிறோம் பாருங்கம்மா. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 1/4 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. சிமிலர்லி இப்போ இதையுமே நம்ம அந்த மாதிரி மாற்றுறோம். எப்படி? 1/4 இன்ட்டு இப்போ நமக்கு பி இன்ட்டு, சரியாம்மா, பி இன்ட்டு 1/4 இன்ட்டு ஏ. இது ஏபி, இது பிஏ அப்படிங்கிறனால நமக்கு பிஏ ஃபஸ்ட்டில் வச்சுடுவோம். 1/4 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரியாம்மா? எதுக்காக இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா, அப்போ பியினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் யார் அப்படின்னா இந்த 1/4 இன்ட்டு ஏ. அதுதான் இந்த நமக்கு கிடச்சிருக்கிற கண்டிஷன். அப்போ பியினுடைய இன்வர்ஸ் யார் அப்படின்னா 1/4 இன்ட்டு ஏ. இந்த கண்டிஷனை தான் நமக்கு லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். கொடுத்துருந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த 3 லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கம்மா. அந்த சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யாரை யூஸ் பண்ணணும்னா
இந்த ஏபி அண்ட் பிஏயில் கிடச்சிருக்கிற அந்த ஆன்சர்னுடைய கண்டிஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? அப்போ நமக்கு ஓகேம்மா, அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணணும்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறத நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுவோம் பார்த்தீங்களாம்மா, அதே ஃபார்மெட்டில் இப்போ மாற்ற போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றும் போது ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் எதை எடுத்துக்கிட்டோன்னா XY செட்னுடைய கோஎஃபிஷியன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1 1 2. சரியாம்மா? அண்ட் தென் செகண்ட் ரோ பாருங்கள், 3 2 1. அண்ட் தென் லாஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, 2 1 3. சரியாம்மா? தென் இந்த மேட்ரிக்ஸை நமக்கு வேரியபிள்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். வேரியபிள் மேட்ரிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே XY செட்டு. அப்போ நமக்கு அந்த வேரியபிள் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 7 2. இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறத மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னாலே நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், XY செட்டை கண்டுபிடிக்கணும். சரியாமா? அப்போ XY செட்டை கண்டுபிடிக்கணும்னா அந்த XY செட்டை தவிர்த்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். சரியாமா? இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனுடைய, அதாவது கிவன் சம்மில் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாருங்கள், அது பிங்கிற மேட்ரிக்ஸாக இருக்கும். சரியாமா? அந்த 1 1 2 3 2 1 2 1 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ இந்த பிளேஸில் நான் யாரை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த XY செட்டை அப்படி எடுத்துக்கிறீங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கம்மா, 1 7 2. இப்போ எனக்கு XY செட் வேணும்னா இந்த பிங்கிற மேட்ரிக்ஸை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்னவா மாறும், அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறும். சரியாமா? அப்போ நமக்கு XY செட் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு அந்த 1 7 2. சரியாமா? அப்போ இந்த பி இன்வர்ஸ் பிளேஸில் தான் நம்ம யாரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன ஏபி அண்ட் பிஏ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஏ. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். சரியாமா? அப்போ அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கம்மா, பி இன்வர்ஸ் பிளேஸில் 1/4 இன்ட்டு ஏ அண்ட் தென் நமக்கு இங்கே 1 7 2 அப்படிங்கிற பிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. சரியாமா? அது போக இந்த இடத்துல நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி அதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 7 2ங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சி, சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு XY செட் வேல்யூ கிடச்சிடும். சரியாமா? இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை இப்போ எழுதுங்க பாருங்கம்மா. இப்போ ஏங்கிற பிளேஸில் நம்ம கொடுத்துருந்த கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அண்ட் தென் அதோட நமக்கு அந்த 1 7 2 அப்படிங்கிற அந்த பிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிம்மா? அப்போ அந்த 1/4 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். நார்மல் மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ரோ, அதே மாதிரி காலம் ஒரே ஒரு காலம் தான், அந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -1 5 is 5 அண்ட் தென் 1 7 is 7 3 2s are 6. ரைட்டாம்மா? ஒரு காலம் அப்படிங்கிறனால மறுபடியும் நம்ம செகண்ட் ரோவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இல்லை செகண்ட் ரோக்கு வந்துடுங்க. 1 7 is 7 அண்ட் தென் 1 7 is 7 -5 2s are 10. அதே மாதிரி லாஸ்ட் ரோ வந்துடுங்க. 1 1 is 1 -1 7 is 7 + 1 2 is 2. சரியாம்மா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் பாருங்கள். 1/4 இன்ட்டு நமக்கு 7 + 6 என்ன வரும், 13. 13லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கம்மா, 8. அதே மாதிரி 7 + 7 14. 14லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும், 4. இங்கே பாருங்கள் ப்ளஸ் வந்து 1 + 2 3. நம்ம -7 + 3 அப்படின்னா -4 அப்படின்னு கிடைக்கும். சரியாம்மா? இப்போ இந்த 4 லாஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரோடையும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ 8ல் 4 டைம்ஸு 4 2 டைம்ஸ் இருக்குமாம்மா, அதே மாதிரி இங்கே 1 டைம் இருக்குமா, இங்கேயும் 1 டைம் இருக்கும். சரி, இப்போ கட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போ தேர்ஃபோர் அந்த XY செட்னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 - 1 1 - 1. சரியாம்மா? அப்போ X வேல்யூ 2 அண்ட் தென் Y வேல்யூ 1, Z வேல்யூ என்ன அப்படின்னா -1. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.